இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, விஜயகாந்தை பற்றி புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பற்றி இந்த கலியுக கர்ணன் வள்ளல் விஜயகாந்தை பற்றி தொடர்ந்து 9வது வள்ளல் விஜயகாந்தை பற்றி நாம் போட்டுக்கொண்டிருக்கிற பதிவுகள் ஆர்ப்பரிக்கும் வகையில் அலைபாயும் வகையிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தலைப்பாக நான் பேசவிருப்பது பார்த்தீங்கன்னா, கலக்க போகின்றாரா விஜய் பிரபாகர், கள்ளக்குறிச்சியில் களம் காண்கின்றாரா விஜய் பிரபாகர் அப்படிங்கிறத இன்றைய செய்தி. இது என்னுடைய செய்தி மட்டுமல்ல, அதாவது கள்ளக்குறிச்சியிலிருந்தும் சரி, அந்த வட மாவட்டங்கள்லேருந்து பேசக்கூடிய நிறைய அவருடைய ரசிகர்கள் அவரை அவருடைய கட்சிக்காரர்கள், நான் சொல்லவில்லை, கட்சிக்காரர்களுடைய கருத்துங்கிறது அவங்க கட்சியோட கருப்பு, அவங்க அந்நியாருக்கு கட்டுப்பட்ட ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் பொதுமக்களுடைய கருத்துக்கள். அது சார், நான் ஒரு காலத்தில் விஜயகாந்த் ரசிகராக இருந்தேன் சார், நீங்கள் பேசுகிறதாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், நீங்கள் பேச எங்களுக்கே ஏன் அவர் ஓட்டு போடாங்க வேணாங்கிற குற்றம் வந்துருச்சு சார் அப்படின்னு அவ்வளோ மக்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்குது. பப்ளிக் நிறைய பேசுகிறாங்க. அந்த வகையில் வட மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க. பெங்களூர்லேருந்து பேசி அவங்களுக்கு லட்சுமி அம்மாலாம் கவனிச்சிட்டு இருந்தால் அவங்க அதை பண்ணுவாங்க. கண்ணீர் தேமி எழுவுறாங்க. அம்மா வேணா அவங்க குடும்பத்தில் போய் பேசி ஆறுதல் சொல்லுங்கம்மா, நீங்கள் போடுற வீடியோலாம் அவரை பற்றிய நினைவுகள், அவரை பற்றி புகழாஞ்சலிலாம் பார்க்கும்போது இப்படியாப்பட்ட மனிதரை இந்த மீம்ஸ் போட்டு இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்படி இது பண்ணிட்டாங்களே, ஒரு பெரிய தலைவன்ட்டு இப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கவில்லை அப்படின்ட்டு வேதனைப்படுறாங்க. எங்கேருந்து சார் கலெக்ட் பண்ணி பேசுகிறீங்க? இது கலெக்ட் பண்ணி பேசுறதுல அதுவாக வர்றது ஒரு மனிதனை ஒரு நல்ல மனிதன், ஒரு இவ்வளவு பெரிய தொண்டு செய்திருக்கிற ஒரு மனிதன், இவ்வளவு பேரை வாழ வைத்த ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதுமே நாங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வள்ளலாருடைய அற்புதமான அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்ட்டு வள்ளலாருடைய அந்த அற்புதமான தைப்பூசத்துக்கான அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஜீவகாருண்யத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அன்னதானம் என்பது நம்மளை கவர்ந்து விட்டது. சினிமா நடிகர்களுக்கு எம்ஜிஆரையும் நம்மளுக்கு கவர்ந்தது காரணம் அவருக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் அப்படிங்கிறதான். அதாவது இப்போ கிராமத்துலலாம் ஒரு வார்த்தை ஒன்று பேசுவாங்க, அதாவது என்னப்பா கட்சிங்க உங்க கட்சியை சோடு போடுது அப்படிம்பாங்க. ஆனால் தேமுதிக தொண்டன் கர்வத்தோடையும் தைரியத்தோடையும் சொல்லலாம், என் கட்சி எனக்கு சோறு போட்டுச்சுன்னு தைரியமா சொல்லலாம். எல்லாரையும் அவரோட கட்சியோட கிளைச்சல மாவட்ட வர்ற போற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த கல்யாண மண்டபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோரை போட்டு தள்ளினார் அவர் கட்சிக்கு. உண்மையிலேயே இது யாருக்கு பொருந்தும்னா, கிராமத்தில் 4 பேர் பேசிடுங்க, என்னப்பா கட்சின்னு பேசுறீங்க, கட்சி சோறு போடுமானா அது யாருக்கு பொறுத்தது தோல்லையே, தேமுதிகவுக்கு பொருந்தும். அவருடைய கட்சி அவர்களுக்கு சோறு போட்டுச்சு, தலவாழ இலை போட்டு இந்த கல்யாணம் பண்ணி எடுக்கிறது முடியும். தொண்டர்கள் இப்போ பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க, அவ்வளோ சாப்பாடு போட்டு வந்தவங்க போனவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க. தேமுதிகங்கிறது ஒரு பேர், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்ட கட்சி, சாப்பாடு போட்டார்கள். இன்னும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எப்படி கர்ம வீரர் காமராஜ் ஒரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், எம்ஜிஆர் எப்படி ஒரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அதுபோன்று இவர்கள் இந்த உணவு திட்டத்தின் மூலியமாக பெரிய புரட்சியை செய்திருப்பார். விஜயகாந்த் அள்ளி கொடுத்து அந்த செவந்தகரம் செய்து பெரிய தன்மையில் இருந்திருக்கும். அதாவது நான் கள்ளக்குறிச்சியை ஏன் முதன்மைப்படுத்த சொல்லுகின்றேன் என்று கேட்டீர்கள், உங்கள் தேமுதிகவுக்கு திருப்பு முனை ஏற்படுத்துவது கட்சிக்கான விதை விதைக்கப்பட்டது ரமணா படம், அதோட டைரக்டர் முருகதாஸ். அதுக்கு எப்படி அலையலையா கூட்டம் வந்ததோ அது போன்று கள்ளக்குறிச்சியில் எனக்கு தெரிஞ்சு முருகதாஸுடைய திருமணம் தான் நினைக்கிறேன். அந்த திருமணத்தில் பேசின பேச்சு தான் அவருக்கு அந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டும்ங்கிற மிகப்பெரும் உத்வேகத்தை கொடுத்து இந்த கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்தது கள்ளக்குறிச்சி மீட்டிங் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன கனவு கண்டு என்ன ஒரு சிந்தனை சென்று இந்த ஒரு உலக தலைவருடைய பெயரை விஜய பிரபாகரன் என்று வைத்தாரோ, எப்படி தமிழர்களுக்கெல்லாம் ஒரு புரட்சி வேட்கையாக அண்ணனாக இருக்கின்றாரோ அந்த பெயரை, அப்படியாப்பட்ட உலக புகழ்பெற்ற ஒரு பெயரை கொண்டாந்து வைத்து காலமெல்லாம் அழியாத உலக தமிழர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் அழியாத பெயரை பெற்று அந்த பிரபாகரை வைத்துவிட்டு அவரை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும். அவரை ஒரு போர் வீரனாக, அவரை ஒரு மாவீரனாக, அவரை ஒரு கலாப் பணியாளர்களாக அவரை தயார்படுத்தி இன்றைக்கு மக்கள்கள், அதாவது நான் சொல்வது தேமுதிக தொண்டர்கள் நீங்க யாரோட கூட்டணி வச்சு நீங்க யார் சொல்றோம் அவங்களுடைய கட்சிக்காரர்களுடைய ஓட்டு விழும். ஆனால் விஜய பிரபாகரன் ஒருவருக்கு தான் மக்களுடைய ஓட்டு விழும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சி திமுகனா அவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு தான் விழுந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு அவங்களுக்கு தான் விழுந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வங்கி என்பது அவர்களுக்கு சரா. ஆனால் அதில் நடக்கிற அந்த மக்கள் எதிர்ப்பு செயல்பாட்டுகள் மூலியமாக ஒரு 30% ஓட்டு மாத்தி பொதுமக்கள் போடுற ஓட்டு தான் இவங்களை மாத்தி ஆட்சிக்கு வருது. கட்சிக்காரர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும், ஏடிஎம்கே தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும், இல்லை டிஎம்கே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும். அது மாதிரி தேமுதிகவுக்கு கண்டிப்பாக இந்த விஜயகாந்தோட இறப்புக்கு அப்புறம் அவருடைய ஓட்டு வங்கி எகிரி இருக்கின்றது. ஆனால் அதை ஓட்டாக, இந்த கருணையை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அனுதாபலை ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கின்றது என்றால்
விஜய பிரபாகரன் என்ற முகத்துக்கும் சண்முக பாண்டியன் என்ற முகத்துக்கு தான் இருக்கின்றது. இது வந்து இயற்கையே நடத்தி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். ஆக இப்பொழுது களத்தில் இறக்காமல் போனால் எப்போது இறக்கப் போகின்றீர்கள்? ஆகவே ஒரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த தகவலின்படி விஜய பிரபாகரா இல்லை அவரோட தம்பியா 2 பேரில் யாரை இறக்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்கிறது இருக்கு. இதில் குழம்ப வேண்டிய தேவையே இல்லை. நான் அடித்து சொல்லுகின்றேன், விஜய பிரபாகரன் கள்ளக்குறிச்சியில் இருந்தால் அதான் எம்பி. அதோட கருத்துக்களை நீங்கள் கீழே போய் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தேமுதிக தாரங்க அந்த வடமாவட்டத்தில் உள்ளவங்களே பார்த்து போட்டு கமாண்டா போட்டு சொல்லுவாங்க. அதே விஜய பிரபாகரனை களத்தில் இறக்குவதற்கு இன்னொரு 5 ஆண்டு காலம் இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு நம்ம இறக்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட சிறந்த தருணம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் திருப்பு முனை எழுச்சி ஏற்படும். அந்த அற்புதமான எழுச்சியும் திருப்பு முனையும் தேமுதிகவுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. விஜயகாந்த் இருந்தால் கூட இவ்வளவு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவருடைய மரணத்தின் மூலியமாக அவர் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் உலகத்தில் பேச ஒவ்வொருத்தரும் பேச அலையலையா அப்படியே பரவி வியாபித்து நிற்கின்றது தமிழகம் முழுவதும். அதோட கிரீடமாக கள்ளக்குறிச்சி உங்களுக்கு நிற்க போகின்றது. விஜய பிரபாகரனுக்கு 99% அங்கே நின்னாக்கா வெற்றி வாகை சூடப்படும். மற்றவை வந்து கூட்டணியை வைத்து முடிவு செய்யப்படும். என்றாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அணுகி நகர்ந்து இது நடந்தால் இதை வந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனிதன் கடித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் விஜயகாந்த் விஷயத்தில் என்னுடைய கடந்த ஒரு 10 வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லுவதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது, நான் சொல்லுவதுதான் நடக்கப் போகின்றது. ஆக விஜய பிரபாகரனை களத்தில் இறக்குங்கள். முதல் MP சீட்டை வெற்றி வாகை சூடுங்கள். இதற்கப்புறம் சட்டப்பேரவையிலும் உங்களுடைய MLAக்கள் போய் உட்காருவார்கள். மீண்டும் ஒரு நல்லாட்சி தருவார்கள். மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலைகள் வரும். ஆகவே இன்றைய செய்தியாக விஜய பிரபாகரனை கள்ளக்குறிச்சியில் களத்தில் இறக்கி அவரை MP-யாக மாற்றி MP-யாக பார்ப்போம் என்பதே அனைவருடைய தேமுதிக உடைய ரசிகர்களின் கோரிக்கையாகவும் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் வைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.